வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் வந்திருக்கார் கெஸ்ட்டாக. ஸோ அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாருக்கும் கமல்ஹாசன் ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ நெருக்கங்கிறத வந்து உணர்த்தும் வகையில் கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கமல்ஹாசன் சொன்னார். கன்னடம் வந்து உங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும், நீங்கள் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, கன்னடத்துக்கு அப்புறம் தானே தமிழ் வந்துச்சு, நம்மலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நம்ம மொழியும் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று, நம்மளும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி பேசும்போது சிவராஜ்குமார் தலையாட்டினாப்புல கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து தமிழர்களுக்கும் நம்ம கன்னடிகா மக்களுக்கும் வந்து எப்போவுமே ஒரு சின்ன ஒரு சென்சிட்டிவான மேட்ரு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய என்ன சொல்ல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அங்கே வந்து நீ எப்படி சொல்லலாம் தமிழ்லேருந்து கன்னடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மொழி போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ரிலீஸும் பண்ண முடியல, ஏன்னா தியேட்டருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன செஞ்சு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. தக் லைஃப் குரூப்லேருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னா அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேஸை விசாரித்த கன்னட ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வச்ச நீதிபதிகள் வந்து ஒரு ஆன்சர் சொன்னாங்க. எல்லா தியேட்டருக்கும் எங்களால் பாதுகாக்க முடியாது, ஏன் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுற வேண்டியதானே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. அப்பயே எங்கள் மனசில் படின்னு பட்டுச்சு, கோர்ட் வந்து இதை சொல்ல முடியாது, உங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறத தான் அவங்க வந்து ஜட்ஜெலாம் சொல்லியிருக்கணும். அப்போ அதை விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னு, மன்னிப்பு கேட்கறது என்ன குறைஞ்சா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு அறிவுரை மாதிரி சொல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி விட்டது வந்து நம்மளால் சும்மா வரா சரின்னு சுப்ரீம் கோர்ட் அணுகும்போது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம ஒரு ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் நினச்சேன், கோர்ட்டுங்கிறது ஒன்று தானே, ஸோ இந்த தேர்ப்பை தானே அவங்களும் கொடுப்பாங்க, இந்த விசாரணை தானே அவங்களும் பண்ணுவாங்க, ஏன் இந்த கீழ்கோர்ட்டு அதுக்கப்புறம் மேல் கோர்ட்டு அதுக்கப்புறம் உயர்கோர்ட்டு அந்த மாதிரி கோர்ட்டுகள் வந்துன்னா 3-4 வகையாக வந்து ஏன் இருக்குது, ஸோ ஏன் அந்த நீதியை வந்து ஒரே நீதியாக கிடைக்க மாட்டேது, கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுத்தா மேல் கோர்ட்டில் ரத்து பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எல்லா பிரச்சனையும் எல்லா இதுக்கும் ஒரு ஆப்ஷன் மாதிரி போச்சு, ஒரு ஓட்டம் மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இது சரியாக வரும் என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன குழப்பம் மக்களுக்குள்ள மாதிரி எனக்கெல்லாம் குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரவுடி வேணும்ல, அது மாதிரி என்ன செய்யறதுன்னா கோர்ட்டில் இந்த கோர்ட்டில் கீழ்கோர்ட்டில் வந்து ஏதாவது தப்பாக தீர்ப்பு வந்தால் கூட நம்மளால் மேல்முறையீடு செஞ்சு மேல் கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு நியாயமான வாதத்தை வாங்க முடியுங்கிறது இந்த கோர்ட்டில் ப்ரூவாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போதே அப்போ வந்து சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரா பயஸ்டாக வந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம மேலே தப்பு இல்லைன்னா வாதாடுறதுக்குள்ள கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கூட இருக்குங்கிறத வந்து புரிவாச்சு. சட்டத்தை நம்ம மதிக்கிறோம், நம்ம இல்லைன்னா சொல்லலை, சட்டம் தான் நம்மளை வந்து ஒரு பாமரனையும் ஒரு ஏழையும் காப்பாற்றக்கூடியது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதை வந்து நம்ம வந்து மதிக்கிறோம். ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கமல்ஹாசன் சாருக்கு சாதகமாக வந்துச்சோ பாதகமாக வந்துச்சோன்னு தெரியல, தீர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் தப்பாக வரும்போது நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குடா, அதை நம்ம அணுகுனா நம்ம தீர்ப்பை வென்றிடலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கை சாதாரண மக்களுக்கு வந்து வந்ததுங்கிறது இது ஒரு நிரூபணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரவேற்கிறோமா இல்லையோ, அது சினிமா பிரச்சனை அதெல்லாம் தாண்டி இது வந்து என்ன சொல்கிறது தக் லைஃப் கிடைச்ச ஒரு இதாகவே கமல்ஹாசன் ஃபீல் பண்ணுவார். ஸோ வந்து பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பாக அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, அதை வந்து டீப்பாக நம்ம போக தேவையில்லை, கோர்ட்டில் இருக்கிறதுனால சொன்னேன். இதை வந்து கமல்ஹாசன் சார் வந்து ரொம்ப வரவேற்றாப்புல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முத்தமலை சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்தமலை கொட்டி தீராத அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர வைரல்னா பயங்கரமான வைரல் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. படத்தில் வைக்கலன்னு ஏன்யா படத்தில் வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருந்தாங்க. இந்த இதை நீங்கள் வச்சுருந்துருக்கணும், படத்தோட தோல்விக்கு வந்து இந்த பாட்டு இல்லாததை விட ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் போன்ற சினிமா பிரபலங்களே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ என்னடா இந்த பாட்டை வைக்க, எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வச்சுருந்துருக்கலாமே, ஓரளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மணிரத்னம் சார் ஏன் வைக்கலங்கிறது இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பாட்டோடைய கொரியோ வந்து சரியாக வந்து அதை பண்ணலைங்கிறது இந்த பாட்டிலே தெரிஞ்சிச்சு. இந்த பாட்டை வந்து வந்த பின்னாடி நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல வேளை இந்த பாட்டை வைக்கலன்னு ஒரு குரூப்பும், இதனால தான் இந்த பாட்டை வைக்கலடா ஒரு குரூப்பும், இந்த பாட்டை வச்சிருந்தாலுமே படம் ஓடாதுன்னு மற்றொரு குரூப்பும் வந்து கிளம்பி நிறைய வந்து என்ன சொல் மீம்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள டெம்ப்ளேட் மாதிரி அந்த பாட்டை அமைஞ்சிருச்சு. ஒட்டு மொத்தத்தில் வந்து அந்த சாங்கோடைய ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் சார் இசை புயல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து
வந்து எடுக்கப்பட்ட விதமும் அந்த பாட்டை வந்து எந்த இடத்துல வைக்கணுங்கிறது சரியான டிசைடிங் இல்லாதனால தான் அந்த பாட்டை தூக்கியிருக்காரு மணிரத்னம் சார். அப்படி தூக்கியிருந்தாரு அது வந்து மைனஸாக இருந்திருக்குமான்னு கேட்டால் வச்சிருந்தா கூட வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திக்காத அளவுக்கு இந்த பாட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம் சொல்கிறாங்க இவருக்கு, யாருக்கு, கமல்ஹாசன் சாருக்கு. இதுவரை வந்து சந்திக்காத அளவுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து உண்டு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்குள்ள ப்ரொமோஷன் ஒர்க்கே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்சருக்கு வழியில் கூட 90 லட்சம் கூட இன்ஃப்ளூயன்சருக்கே செலவு பண்ணதாலாம் சொல்கிறாங்க. அதான் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு செலவு பண்ணதே அவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து படுத்துக்குச்சுன்னு சொல்ல முடியும். பெரிய எதிர்பார்த்தது ஒன்றும் போகல. ஆனால் எதிர்பார்க்காத பெரிய நஷ்டத்தை வந்து இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து இருக்குது. அதை வந்து கமல்ஹாசன் சார்னால ரொம்ப தாமிக்க முடியாத அளவுக்கு. இந்த படம்னால யாருக்கு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் கூட தான் லாபங்க. அது யாருக்கு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எஸ்டிஆர் கிடையாது. மணிரத்னம் கண்டிப்பாக கிடையாது. யாருக்குமே வந்து லாபம் கிடையாது. இந்த படத்தினால புகழடைஞ்சவங்க ஒரே ஒருத்தவங்க, அவங்க சின்மயி. உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து அவங்களுடைய 5 வருஷ பேனையே தகர்க்கிற அளவுக்கும் மக்களுக்கு அவங்க மேலே இருந்த நம்பிக்கையை வந்து கூட்டி, அதாவது சின்மை மேலே தப்பு இருக்குன்னு சொன்னவங்க கூட வந்து கண்டிப்பாக அந்த புள்ளோட டேலண்ட் இருக்குது, அதனால தான் இந்த புள்ள வந்து வாய் பேசியிருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய விஷயமா வந்து கொண்டு வந்தது வந்து சின்மயி. இந்த சின்மயிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் வந்து பெரிய லைஃப் கொடுத்துன்னு சொல்ல முடியும். இந்த தக் லைஃப் அந்த முத்தமலை சாங் மூலமாக அவங்களுடைய கேரியரே வந்து பார்த்தீங்கன்னா 2.0 சொல்லிட்டு அவங்க கேரியரே திரும்ப பிகின் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா மக்களுடைய பேராதரவும் அவங்களுக்கு இருக்குது. இது தவிர மியூசிக் டைரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேலண்ட்டை வந்து நம்ம வந்து இதனால ஒடுக்கி வச்சுருக்கோமே, ஏன் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராய்ஞ்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் அட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இமான் சார் கூப்பிட்டுட்டு ஒரு சாங்கை பாடவே வச்சுட்டாரு. அதுக்கடுத்து லோகி கால் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு என் படத்துக்கு நீங்கள் தான் மேம் டப்பிங் பேசணும், ஹீரோயின்னு சொல்லிட்டு பேசணும்னா லோகி சார் நீங்கள் தெரிஞ்சு கூப்பிட்டீங்களா தெரியாமல் கூப்பிட்டீங்களான்னா இல்லை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு எடுத்துருக்காரு. அதுக்கடுத்து விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ண போகிறேன், மியூசிக் பண்ண போகிறேன், அந்த படத்துக்கு உங்களை கண்டிப்பாக பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி பல சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்மயி கிடச்சிருக்கு. அது காரணம் வேறு யாருமே கிடையாது, முத்தமலை சாங்ஸ் தான், ஏ ஆர் ரஹ்மான் சார் தான். ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கும் சின்மயும் வந்து பாடி பெரிய அளவில் வந்து ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கையும் வெளியில் கொண்டாந்துருக்காங்க. சின்மயும் வந்து ஏ ஆர் ரஹ்மான் சார்னால தான் அவங்க வெளியில் வந்தாங்க. கண்ணத்தில் முத்தமிட்டாலாக இருக்கட்டும், மையா மையா சாங்காக இருக்கட்டும், வாஜி வாஜி சாங்காக இருக்கட்டும், சின்மய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் சார்னால பெரிய பிரேக் பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு கிராட்டிடியூட் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த முத்தமலை சாங்கை முடிஞ்சு தீ பாடினா கூட அவங்க பாடி இந்த பாட்டை நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீயையும் அவங்க சும்மா விடலை, செம்மையாக வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணாங்க. இந்த தீ தான் என்னை விட நல்லா பாடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசார வந்து தீயை வாழ்த்திட்டு தீக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அந்த வேலை பாராட்டலாம். இல்லை நான் பாடினதுன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக தெரியாமல் அவங்க வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு பண்போடு நடந்துக்கிட்டாங்க. தீ விஷயத்தில் தீயை ரொம்ப மனதார பாராட்டினாங்க. தீ வர முடியாத சுச்சுவேஷனில் தான் எனக்கு அந்த பாட்டை நான் பாடுற மாதிரி ஆச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல சின்ன எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. தக் லைஃப்னால வாழ்ந்தவங்க தீ தான், அதை சொல்ல முடியும். த்ரிஷாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேரியரை வந்து என்ன சொல்கிறது ஒரு டிகிரேட் தான் பண்ணுச்சு. எஸ்டிஆர் எல்லாத்தையுமே அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தீ இது சென்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு வெளியில் வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தக் லைஃப் தான். உண்மையிலேயே வாழ்த்தணும். இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்கிறது தெரியல, ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து இந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.